நடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்து செல்வம் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா மனுஜ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப செல்வம் எல்லாம் சொல்றாங்க முத்து கிட்ட, அப்படின்னா உன்னுடைய அண்ணாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிட்டு அவன் அண்ணன் அமெரிக்காவில் செட்டில் ஆக போறானான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா, எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்றதே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. என்னடா, என்ன ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாடா, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு நடந்துக்கிறது ரொம்ப நல்ல பழக்கமா நல்லாவே இருக்கு. ஆனா என் அண்ணன் பேசுறது இது எல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிடுவாளுன்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்பவே சந்தேகமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே உடனே நம்ம செல்வம் ரோகிணிய உன் அண்ணாவோட லைஃப் ஹிஸ்டரி எதுவுமே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப எல்லா ஹிஸ்டரியும் தெரிஞ்சும் இந்த கல்யாணம் நடக்குமான்றது தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சந்திரன் முத்து கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அத்தை, என்னத்த நீங்க இங்க வந்திருக்கீங்க? நீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே, என்ன விஷயம் அத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மாப்பிள்ள, உங்ககிட்ட தனியா பேசணுன்னதும் செல்வம் எல்லாருமே போயிடுறாங்க. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? நான் சத்யா விஷயமா தான் பேச வந்தேன். சத்யாக்கு என்னத்த, நல்லா வேலைக்கு போறான், நல்லா தானே இருக்கான். இல்ல சத்யா ரேகாவை லவ் பண்றான்ல, அந்த விஷயமா பேசணுன்றாங்க. அத்தை அது வந்துடுறாங்க. மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. மீனா எல்லா விஷயமே சொல்லிட்டான். எனக்கு என் பையன் உயிரோட இருக்கணும், அதுக்காக உங்ககிட்ட தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் மாப்பிள்ள, எப்படியாவது சத்யாவை அந்த பொண்ணை விட்டு விலகி இருக்க சொல்லுங்க. அத்தை, அந்த ரேகா ரொம்பவே நல்லவ, ஆனா அவங்க அம்மா சிந்தாமணி நல்லவ கிடையாது இல்ல மாப்பிள்ள. என்னுடைய பையனோட உயிரோட நான் விளையாட விரும்பல. என்ன ஆனாலும் சரி மாப்பிள்ள, எனக்கு என் பையன் முக்கியம். நான் உங்களை பெரிய இடத்துல பெரிய ஸ்தானத்துல வச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு பெரிய உதவி பண்ணணும் ப்ளீஸ் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பயங்கரமா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் முத்து எவ்வளவோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சத்யாவும் நல்லவன், அதே மாதிரி ரேகாவும் நல்ல பொண்ணு. ரேகா நல்ல பொண்ணா இருந்தா அவங்க அம்மா சரியில்லைல்ல, அதை பத்தி யோசிங்க மாப்பிள்ள. இங்க பாருங்க, ஏணி வச்சு கூட எட்டாத அளவுக்கு அவ்வளவு தூரத்துல அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்காது மாப்பிள்ள. வேண்டாம், எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு? என்னுடைய பையனோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம், அவன் உயிரோட இருக்கிறது முக்கியம். நீங்க சொன்னா கண்டிப்பா அவன் கேட்பான். தயவு செஞ்சு நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், எப்படியாவது இந்த காதல் விஷயத்த தடுத்து நிறுத்துங்க மாப்பிள்ள நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க அத்தை, அது அவன் கேட்பான்னு தெரியல. ஏன்னா காதல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எப்படி அத்தை நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பையனோட உயிர் உங்க கையில இருக்கு. நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பேசி இந்த கல்யாணத்தையும் அவன் காதலிக்கிற விஷயத்தையும் தடுத்து நிறுத்துங்க. சின்னமணிக்கு மட்டும் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை, இதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ளன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி சந்திரா பேசிட்டு போறாங்க. இப்ப சத்யாவை நினைச்சு முத்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வம் அவங்க பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல தானடா. சிந்தாமணிக்கு மட்டும் உண்மை தெரிய வந்தா சத்யாவோட நிலைமை பத்தி நினைச்சு பாருன்றாங்க. அது எனக்கு புரியுதுடா. சத்யா கிட்ட சொன்னா சத்யா கேட்பனா? எல்லாம் இந்த மீனாவை சொல்லணும். எந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றணும், அந்த விஷயத்த தான் முதல்ல போய் அவ சொல்றா. அவளை சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. முத்து அடுத்த ட்ராக்க நம்ம முத்துவை காட்டுறாங்க. முத்து ரொம்பவே கோபமா வீட்டுக்கு வராங்க. மீனாவும் ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீனா, எதுக்கு மீனா அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னன்றாங்க. ஏங்க, நான் ஒன்னும் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லல. சத்யா லவ் பண்ற பொண்ணு சிந்தாமணியோட பொண்ணு. இந்த விஷயத்த மட்டும் தான் நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா பயப்படுறதுலயும் எந்த ஒரு தப்பா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அம்மா பயப்படுறதோ சரிதானேன்றாங்க. அது எப்படி எப்படி சரியா இருக்கும் மீனா? ரேகாவும் சத்யாவும் உயிருக்கு ஊரா விரும்புறாங்க. அவங்க நம்ம சொல்லலனா கூட விபரீத முடிவு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டா அப்ப என்ன பண்ணுவேன்? அதை பத்தி யோசிச்சு பாருன்றாங்க. ஏங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. சத்யா உங்க மேல பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சிருக்கான். கண்டிப்பா அவன் உங்களுக்கு நல்லது செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நல்லா சொல்லி
ஃபீல் பண்ணி வந்து பேசுறாங்க. ஏங்க இந்த பிரச்சனையை இத்தோட விடுங்க. சத்யா கிட்ட நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சத்யா கேட்பான். ஏன் மீனா? என்ன மீனா பேசிட்டு இருக்க? இப்ப இந்த காதல் எல்லாம் முக்கியமா? அவன் இப்பதான் வேலைக்கு போறான்ல. பின்ன காதல் வேற எப்ப பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் மாறி மாறி ஆர்கியூ பண்ண உடனே ஒரு கட்டத்துல முத்து வந்து சரி அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதை பார்த்துக்கலான்ற அளவுக்கு முத்து வந்து முடிவு எடுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம விஜயா ஒரே பரபரப்பா இருக்காங்க. ஸ்ருதி உன் அப்பா அம்மா எல்லாம் கூட அமெரிக்காவுக்கு வருவாங்க தானே? ஏன்னா அமெரிக்காவுல கல்யாணம் நடக்க போகுதில்ல. அதனால இங்க இருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகணும்லன்றாங்க. எதுக்கு ஆண்டி அவங்க எல்லாம் வரமாட்டாங்க? ஆல்ரெடி அவங்க அமெரிக்காவில சுத்தி பார்த்துட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத செலவு? அதனால அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸ்ருதி அருணியோட அப்பா அம்மாவே வந்து எல்லா பண செலவையும் பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ளைட் இருக்குல்ல. சோ அவங்க ஃப்ளைட்லயே கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. இதுக்கெல்லாம் வரி பண்ணிக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே ரவி சொல்றாங்க, அம்மா முதல்ல கல்யாணம் நிச்சயமாகட்டும். கல்யாணம் நல்லபடியா டேட் எல்லாம் குறிச்சு ஃபிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் எது ஒண்ணும் பேசிக்கலாம். ஏடா அப்பெல்லாம் டைம் நமக்கு கொஞ்சமா தான் இருக்கும். இப்ப டைம் பார்த்தா தான் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அதனாலதான் வேற என்னன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப உடனே வந்து நம்ம முத்து வந்து ரவி மீனா எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணி ரூம்ல இருக்காங்கன்னதோ சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. மீனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதும் இப்ப பாக்ஸ ஓபன் பண்ணா அதுல தாலி செயின் நம்ம முத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ எப்ப பாரு கழுத்துல கயிறே போட்டுட்டு இருக்கல மீனா, அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீ வீரப்பா அம்மா கிட்ட சொன்ன இல்ல என் புருஷன் எனக்காக தாலி செயின் வாங்கிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு நானும் உனக்கே தெரியாம உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருந்தேன். அதுல வாங்கினதுதான் இதுன்றாங்க. இத பார்த்த மீனா ஏங்க எனக்கே சொல்லாம நீங்க பணத்தை சேர்த்து வச்சிருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா மீனா உனக்காக நான் சேர்த்து வச்சேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. இங்க பாரு என் கண்ணு முன்னாடி இப்ப நீ தாலி செயின் போடுன்றாங்க. இப்ப மீனாவும் தாலி செயின் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஸ்ருதி வந்து ரவி கிட்ட எல்லார்கிட்டயுமே லிஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. விஜயா அப்ப அண்ணாமலை வராங்க. ஏங்க யார் யாரோ கூப்பிடணும், என்ன ஏது என்ன பண்ண போறீங்க நல்லா சொல்லி கேக்குறாங்க. விஜயா இப்ப இது முக்கியம் கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில். இன்னும் விவாகரத்து நோட்டீஸே வரல. அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடுல பத்தி நீ பேசிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்க. இது எனக்கு சரியா படல. எப்ப விவாகரத்து வருது, நோட்டீஸ் எப்ப வருது, கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே விஜயா ஏங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, விவாகரத்து ஆன மாதிரிதான். அது என்ன ஆன மாதிரி தான் பேசிட்டு இருக்கும்போது அப்பா மீனா கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, அது என்னன்றத கண்டுபிடிங்க பாக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்க உடனே ஸ்ருதி வந்து மீனா தாலி செயின் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா இந்த 3 பவுன் தாலி செயின் எடுக்கிறதுக்கு இவனுக்கு 1 வருஷம் ஆச்சு. இன்னொரு நகை எடுக்கணும்னா அதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆனா அருணி எல்லாம் வரும்போதே 500 பவுன் நகையோட வருவான். ஏண்டா நீ என்ன டைமண்ட் எடுத்து கொடுத்த மாதிரில சீனை போடுறேன்னு சொல்லிட்டு மனோஜும் விஜயாவும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சரி கல்யாண ஏற்பாடு பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹரிணி அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வராங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க, நாங்க கல்யாண ஏற்பாடு பத்தி பேசிட்டு இருந்தோன்றாங்க. எதுக்காக நீங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இது யாருக்குமே எதுவுமே புரியறது இல்ல. என்னாச்சு, கோர்ட்ல வந்து விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்றதா சொன்னோம். நீங்க பெரிய மனுஷன் தானே, நீங்களும் இப்படி பொய் சொல்லுவீங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பத்தி தப்பா பேசுறாங்க. உடனே முத்து வந்து இங்க பாருங்க என் அப்பா சொக்க தங்கம், அவரு சின்னதா கூட ஒரு பொய் சொல்ல மாட்டாரு. எங்களையும் அப்படிதான் வளர்த்திருக்காரு. என்ன விஷயம் நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியலன்றாங்க. கோர்ட்ல இன்னும் விவாகரத்து நடக்கலையாமே, நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்ன நாள் தான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. உடனே விஜயா தலைய கீழே போட அண்ணாமலை வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அருணி எல்லா விஷயமும் சொல்றாங்க. மனோஜோட எக்ஸ் ஒய்ஃபை நான் பார்த்தேன். அவங்க வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டாங்க. மாசம் 25,000 ரூபாய் பணம் மனோஜோ அவங்க இருக்கிறதுக்கு வீடு பார்த்து கொடுக்கணும். அது எல்லாமே மனோஜோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் எது ஒண்ணுமே பண்ண முடியுன்ற மாதிரி கோர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்த நீங்க மறைச்சிங்க? உண்மை சொல்லியிருந்தா கூட 6 மாசம் நானும் மனோஜும் பேசி பழகிருப்போம். ஒருத்தர் புரிஞ்சிருப்போம். ஆனா இப்படி ஒரு பொய்ய சொன்னதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் நடக்காது. அண்ணாமலை உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருந்தேன். நீங்க பெரிய மனுஷன். கண்டிப்பா எல்லா விஷயத்தையுமே நல்லதா தான் செய்வீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் இவங்க கூட சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேச இதை கேட்ட அண்ணாமலைக்கு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. விஜயா எதுக்காக இப்படி பண்ண, ஏன் விஜயா இப்படி பண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க
அவனுக்கு பெரிய சம்மந்தம் வருது, ஒருவேளை விவாகரத்து நடக்கல, இப்படி ஒரு பிரச்சனை போயிருக்குன்னு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனையாயி மனோஜோட கல்யாணம் நின்றுமோ நினைச்சுதான் பயந்தேன். இப்ப மட்டும் என்ன நடக்குது? அவரு என்ன காரி துப்பிட்டு போறாங்க. ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இல்ல எல்லா விஷயமும் உன் இஷ்டப்படிதான் நடக்கணுமா? அப்ப நான் எதுக்காக இங்க இருக்கேன்? சொல்லு விஜயான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோவப்பட, ஏங்க எனக்கு மட்டும் என்னங்க தெரியும்? இந்த ரோகிணி இப்படி வந்து பிளான் பண்ணுவான் நான் என்ன நினைச்சேன் பார்த்தேன். அந்த சின்னதா சிறு வண்டு இருக்கே, அதை கூட்டிட்டு வந்து உன்னுடைய அப்பா யாருன்னு கேட்டா மனோஜன் கையை காட்டி விட்டுருச்சு. அந்த கிறிஸ்டல தான் எல்லாம் ஆனதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே மீனா வந்து, ஏங்க அப்பவே நினைச்சேன் ரோகிணி கண்டும் காணாம நிச்சயதார்த்தம் வரை நடந்திருக்கு, எதையும் பத்தி கவலைப்படாம இருக்காளேன்னு சொல்லிட்டு மொத்தமா அவ நிச்சயதார்த்தத்தை பத்தி நிறுத்துறதுக்காக தாங்க இப்படி ஒரு சதித்திட்டம் போட்டிருக்கா. நான் இதை நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க மனோஜ் வந்து, எனக்கு இனி கல்யாணமே வேணாம், ரோகிணி என் வாழ்க்கை விட்டு போனது போனதாவே இருக்கட்டும். ஒவ்வொருத்தர் முறையும் நான் போயிட்டு கல்யாண பையன் மாதிரி நின்று நான் ஒரு பொம்மை மாதிரி இருந்து கடைசியில் அவங்க என்ன வேண்டான்னு சொல்றது, இது எல்லாமே எனக்கு வெறுப்பாயிடுச்சு. மா இனி எனக்கு என்னுடைய லைஃப்ல கல்யாணம் வேண்டாம். என்னுடைய ஷோரூமை நல்லபடியா நான் பார்த்துக்கிட்டு அதை இன்னும் அதிக டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணுமோ அதை பத்தி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து போறாங்க. அண்ணாமலை வந்து, விஜயா ஒவ்வொரு முறையும் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டே இருக்க, உன்னால என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க. அப்பா இதுக்கெல்லாம் நீங்க ஏன்பா ஃபீல் பண்றீங்க? கவலைப்படாதீங்கப்பா, அம்மா பேசுறதால பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்காதீங்க. இல்ல முத்து, ஒவ்வொரு முறையும் நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். எப்படி நீதி நேர்மை நியாயம் நான் வாழ்றனோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கவ. அவ மேல நான் உயிரா இருக்கேன், என் மேலேயும் அவ உயிரா இருக்கா. ஆனா அவ புள்ள மனோஜன் வந்துட்டான், அத பத்தி எதுவுமே கவலைப்படாம அவ இஷ்டத்துக்கு இருக்கா. இதை எப்படிதான் நான் சொல்றது, என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து அண்ணாமலை இருக்காங்க. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, ரோகிணிக்கும் மனோஜுக்கும் கண்டிப்பா விவாகரத்து நடக்கும். அவ என்ன பண்ணாலும் சரிப்பா, இந்த விவாகரத்து நடத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க இப்படி கவலைப்பட்டா என்னப்பா அர்த்தம்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. முத்து எனக்கு மனசே உடைஞ்சு போச்சுடான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண விஜயா வந்து, ஏங்க எதுவுமே நான் தெரிஞ்சு பண்ணல, போதும் விஜயா போதும், தயவு செஞ்சு பேசாத. உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி அடிக்கணும் போல இருக்கு. பொம்பளைய கை நீட்டக்கூடாதுன்ற ஒரு கொள்கையில இருக்க ஒரே காரணத்துக்காக பொறுமையா இருக்க, போயிடு, என் முகத்துல முழிக்காதுன்னு சொல்லிட்டு விஜயாவை திட்டி அனுப்பிடுறாங்க. இனி உன் கூட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. விஜயாவும் ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்பா நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, நானும் மீனாவும் சேர்ந்து ரோகிணி பண்ற எல்லா விஷயத்தையுமே வந்து முறியடிச்சு மனோஜுக்கும் ரோகிணிக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு இப்ப முத்து வந்து அண்ணாமலைக்கு சத்தியம் பண்றாங்க. மீனாவும் அதே விஷயத்த தான் சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, ரோகிணி கிட்ட இருந்து மனோஜோட லைஃபை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சது நடக்குமா இல்ல ரோகிணி நினைக்கிறது நடக்குமா? மனோஜை விட்டு ரோகிணி ஒட்டு மொத்தமா பிரிவாங்களா? முத்து மீனா அந்த வேலையை நல்லபடியா செஞ்சு முடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.